ப்ரோ சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இங்க தெரியுது. எங்க இருக்கீங்க தெரியல. ஹலோ கைஸ், நான் உங்கள் சித்திக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு வீடியோ நீங்கள் சேனலில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பெரிய பெரிய ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். வந்திருக்க இடம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் போய் உள்ளே போய் காட்டுறேன். இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே தானே பார்க்கலாம். அப்படியே கிட்ட வாங்க. ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. ஓகே இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுக்காமல் இல்லை கேஸ், வீடியோ எடுத்தோம், இன்ட்ரோ கொடுத்தோம். உள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சம்மந்தப்பட்டவங்க ஒரு சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க ஏது என்னன்னு கேட்டு நாங்கள் பண்ணுற ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து காட்டணும், இந்த மாதிரி சேனல் பண்ணுறோன்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமேலே இந்த இடத்த யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு ரொம்ப வாக்குவாதமாகி அந்த வீடியோ போடக்கூடாது, நீங்கள் யூடியூப்பில் நெட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அதை வந்து சரி போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கிட்டிருந்து தெரிஞ்சவங்க அப்படி மூலியமாக வச்சு பேசி அங்கிட்டிருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ஃபஸ்ட் ரீசனா. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை. இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். வீடியோ போடுங்க ரைட்டாக. தெரிஞ்சது டேஞ்சர் தானியே நீ இடத்துல போகிறது. அதான் அவன் நார்மலாக போக மாட்டான். என்னடா லைட்டு போட்டு வச்சிருக்காங்க, இதுவே இப்படிதான் தெரியுது. இந்த ஃபுட்டேஜ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கொல்லிமலையில் வந்து நிறைய பேய் இருக்குது, அமானுஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம யூடியூப்பில் எவ்வளோ பார்த்துருப்போம்ல. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டில் ஒரு அன்டைம் 2 மணிக்கு மேலே அந்த ஃபாகில் கேமரா ஆன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலே போலீஸ்ட்டை மாட்டுறோம். போலீஸ் லாங்கில் பார்த்ததுக்கப்புறமே நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன். இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமே டூரிஸ்ட்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க லாட்ஜில் தங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறமேலே வெளியே எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பயந்துட்டான். நான் கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு போகலான்னு சொன்னதுக்கு இல்லை வேணான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கவே முடியல கேஸ். இதுதான் மெயின் காரணமே. ஸோ முக்கியமான காரணமே ரெண்டு அட்டம்ப்ட் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த 1.5 மாதத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டில் பிரச்சனை நடக்குது. சார் டே வீடியோ எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக விக்னேஷ் ப்ரோ சேனலில் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லொக்கேஷன் காட்டணும் அப்படின்னா இந்த பில்டிங் நான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்கை பார்த்தாலே எஸ் அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன். அதோட ஒன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது டேங்கிறனால தான் நைட்டில் எடுத்த 2 அட்டம்ப்ட்டும் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெயிலியராக முடிஞ்சதுனால டேயில் எடுக்கலாம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பி ஏதாவது நைட்டில் எடுத்து திரும்பி ஏதாவது வேறு பிரச்சனை வந்துருக்கு, எனக்கு நேரமே சரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்ருக்கனால நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேயில் கிளம்பி நான் லொக்கேஷன் வந்திருக்கேன். நான் இன்னும் போகவே இல்லை. வந்த உடனே பைக்கை நிப்பாட்டிட்டு டேராக உள்ளே தான் வரேன். உள்ளே வந்தோடனே ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்ருக்கு. இதுதான் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. எனக்கு நைட்டில் நடந்த விஷயம் வந்து பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து முடித்து 1.5 மாதம் கிட்ட ஆக போகுது. அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்த பயங்கரமான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு உள்ள இன்னும் சொல்லப்போனால் இந்த கண்டென்ட் எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. பட் வீடியோ கொடுக்கணும் ப்ளஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து திரும்பி நான் பட்ட இடத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு பட்ட இடத்துக்கு திரும்பி நான் அங்கே வந்து நான் அவ்வளோ காயம்பட்ட இடத்துக்கு நான் மனசளவில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு திரும்பி நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன கேஸ், ஏதாவது லொக்கேஷன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டு சைடு ஏதாவது லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா, பில்டிங்கோ இல்லை அபேண்டன்ட் பில்டிங் லொக்கேஷன் கிடைக்கணும், கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ஓகே கேஸ் வாங்க. ஓகே கேஸ் இன்ட்ரோ முடிச்சுக்கிறேன். இப்போ உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். கேஸ் இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, மணி இப்போ ஒரு
ஒரு 5 மணி கரெக்டாக 5 மணி இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே நான் இங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கு காரணம் பயங்கரமான ஒரு காரணம் இருக்குது. நான் வீடியோவில் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் விக்னேஷ் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் வரும்போது இந்த பில்டிங்கை தான் கேட்டார். நான் இந்த பில்டிங் இல்லை ப்ரோ, இந்த பில்டிங்குள்ளே போக முடியாது, இது உள்ளே ஃபுல்லாக இடிஞ்சு கிடக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய பாம்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்காம உள்ளே போய் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு மாட்டினார். பாம்பை பார்த்தோன்னே நிறைய 1-2 மேலே பாம்புக்கு மேலே பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸிட் ஆகிட்டார். திரும்பி வந்துட்டு நான் அப்புறம் பைக்கு ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல நிறையா பொருள்லாம் என்ன சொல்கிறது, நிறையா வண்டிலாம் இங்கே ஆட்டையே போடும். ஸோ நிறைய வண்டியை வந்து இங்கே வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து வண்டியை சேஃப்டிக்காக நாங்கள் உள்ளே போட்டுட்டு நேராக இந்த பாதையில் வரோம். வந்துட்டு அப்புறம் இந்த பில்டிங்லாம் பார்க்குறாரு. இந்த பில்டிங்கில் எதுவுமே எடுக்க முடியாது, இங்கே பெருசாக ஆக்டிவிட்டிலாம் இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறமேல் தான் இந்த பில்டிங்க்கு உள்ளே வராரு. ஸோ நான் போய் சொன்னேன், இல்லை ப்ரோ நான் வந்து பகல் டைம் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் உள்ளெலாம் ரொம்ப டீப்பாலாம் போகல, நான் வெளிப்படையாக தான் பார்த்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமேட்டு அப்போ தான் நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு இங்கே தான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இன்ட்ரோ கொடுத்த லொக்கேஷனு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்த லொக்கேஷனு அது அந்த க்ரீனிஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக பச்சை தான் இருக்குது. பட் அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறோம். கொடுத்தக்கப்புறமேலே என்ன சொல்கிறது, கொடுத்தக்கப்புறமேலு அப்படியே உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாரி, நான் உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டேஜ் அப்படியே காட்டிகிட்டே வரேன். இப்போ என்ன நீங்கள் உள்ளே போக முடியுமா தெரில, ஏன்னா கீழே என்ன வேணால் இருக்கலாம். ஸோ காட்டுறேன் இருங்க. இங்கே இன்ட்ரோ கொடுத்து இப்போ தான் உள்ளே போகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிணறு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பாருங்கள், இங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நான் கடைசியாக சொல்கிறேன். இங்கே தான் பெரிய விஷயமே நடந்த ஒரு முக்கியமான ஒரு 7:30 இழுத்துட்டது இங்கே தான். ஸோ அது இது இப்படியே கூட சொல்லலாம். அதனால் நான் இதை பற்றி இப்போதைக்கு பேசலை. இதை பற்றி பேசினா வீடியோ எடுக்கக்கூடிய மைண்ட் செட் எனக்கு போயிடும். நான் உள்ளே போகிறேன். உள்ளே நான் உங்களுக்கு மற்ற விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறமேலு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு அரை மனசனோட தான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகலாமா வேணாமாங்கிறது உள்ளே போகலாமா வேணாமான்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் கண்டென்ட்டுக்காக வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே போய் நான் அவங்கள்ட்ட காட்ட போகிறேன். உள்ளே பகலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நான் உள்ளே போகிறேன். இங்கே போகலாமா வேணாமான்னு தெரில. கால் தெரியாத அளவுக்கு இங்கே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நான் அந்த வழியே நான் வரேன். இதான் நான் எப்படின்னு தோணுதுன்னா, இங்கே ஆரம்பத்தில் நடந்துச்சுன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு வருமானம் கூட தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பாருங்கள். ஏன்னா பகலில் இந்த வீடியோ வர்றதுக்கே எனக்கு ஒரு ஐடியா இல்லை தான். ஸோ இந்த லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும். இந்த இடம் நான் விக்னேஷ் ப்ரோ வரும்போது இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக ஆடி முடிச்சு. அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். எதனா ஒரு அறிகுறி காமிக்க முடியுமா? நீங்கள் 2 பேர் உள்ளே தான் இருக்கீங்கண்ணா. விக்னேஷ் பாருங்க ப்ரோ, முன்னாடி ரொம்ப அதிகம் வேகமாக வருது ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ, உள்ள இருக்கு ப்ரோ. அளவுக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? கதவு, இந்த ஜன்னல், இது எல்லா விஷயமும் இங்கே நடந்துச்சு கேஸ். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போதைக்கு ஆத்மா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த சம்பவம் அப்படி. திரும்பி அதை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. கூப்பிட்டாலும் இந்த டைமில் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது ஒவ்வொரு இடமும் இப்போ காட்டுற நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். இது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம் நடந்துச்சு. இங்கே நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். ஏன்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ். கண்டிப்பாக இந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம்லாம் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் இந்த ரூம்குள்ளே இருந்தீங்கன்னா இதை நீங்களே எடுத்துக்கலாம். வினேஷ் ப்ரோ இழுக்குது ப்ரோ, இழுக்குது ப்ரோ, ஆடுது ப்ரோ. வினேஷ் ப்ரோ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்?
கைஸ் மேல போகுது மேல போகுது ப்ரோ என்ன தெரியல ப்ரோ என்ன பண்ணுது நிக்குது ப்ரோ கால் இல்ல ப்ரோ மினிஸ் ப்ரோ சரி ப்ரோ சரியா சொல்றீங்க ப்ரோ குழந்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விடுங்க நீங்க எடுத்துக்கலாம் சவுண்ட் வருது ஓகே உங்களுக்கு கழுத்து வெட்டி இருக்கு உங்களுக்கு தெரியுதா பாருங்க ஆடுது மேல யாருன்னா இருந்தா வரலாம் சவுண்ட் கிடைச்சு ப்ரோ கேட்டது சத்தியம் சொல்ற ப்ரோ வேணாம் இருக்கு ப்ரோ எஸ் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ பொம்மை எடுத்துலாம் அந்த பொம்மை எங்க முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்கு வேணா எடுத்துட்டு போயிடு பொம்மை எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ கை காட்டு ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா பொம்மை மேல போச்சு ப்ரோ பாத்து ப்ரோ பொம்மை ப்ரோ எப்படி ப்ரோ அங்க போச்சு எஸ் ப்ரோ ப்ரோ பண்றது அங்க பாருங்க ப்ரோ பாருங்க இருக்கு ப்ரோ எஸ் ப்ரோ அங்க பாருங்க ஐயோ உங்களுக்கு என்ன வேணும் எஸ் ப்ரோ இது உங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது சவுண்ட் வருது ஓகே உங்களுக்கு நம்ம தான் எடுத்துக்கணும் ஆடுது ப்ரோ குழந்தை என்ன பண்றீங்க கையா ஆடுது டைட்டா பிடிச்சு ப்ரோ புடிச்சுட்டா ப்ரோ இது வந்து நீங்க எடுத்துக்கலாம் ப்ரோ பேசர் ப்ரோ எனக்கு ப்ரீத்திங்லாம் இங்கே இந்த கதவுலாம் எப்படி சொல்கிறது இந்த கதவுலாம் உடஞ்ச விஷயம்லாம் பயங்கரமான விஷயம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டேஜெலாம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நாங்கள் விக்னேஷ் ப்ரோ நானும் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் இந்த வீடியோலாம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வராரு இந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டு யாருப்பா என்ன எதுவும் கேட்டு விசாரிச்சதுக்கப்புறமே நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறமேல் தான் அவங்க போனார். கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு போலீஸோட ஃப்ரெண்ட் அவர் நினச்சிருந்தா அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோ இப்போ ஓப்பனாக சொல்லப்போ நீங்கள் விக்னேஷ் ப்ரோ சேனலில் பார்க்கக்கூடிய ஃபுட்டேஜ்லாம் வராமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அவர் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினார். அதனால் இந்த ஃபுட்டேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கும் அவர் ஒரு வகையில் காரணம். இந்த இடத்துல இன்னும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா நானும் விக்னேஷ் ப்ரோவும் உள்ளே இருக்கோம். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி ஒரு விஷயம் போச்சு பாருங்கள். அப்பா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தேன் அந்த விஷயம்லாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டேஜோடு நான் உங்களுக்கு எல்லாம் காட்டிகிட்டு தான் இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இதான் கேஸ். இந்த இடத்துல பகலில் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி மாறுச்சுங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயம் வந்து இந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எவ்வளோ டேமேஜ் இருக்குதுன்னு பாருங்கள். விக்னேஷ் ப்ரோ சேனலில் இந்த வீடியோ வந்து ரீசெண்டாக வந்த மாதிரி இருந்திருந்தாலுமே அது நாங்கள் போட்ட பழைய வீடியோ தான். ரொம்ப அவருக்கு ஒரு சூழ்நிலை அந்த வீடியோ வந்து ஒரு ப்ராப்பராக எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாத ஒரு வகையில் சூழ்நிலை அப்படி இருக்கார். அதனால் இப்போ இந்த வீடியோலாம் உங்களுக்கு டிலேவாக கழிச்சு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு. பட் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் மேலே ஆகுது. இதான் உண்மை. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து முடிச்சு நான் அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடுறேன், அவன் சேனலில் வருது. விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருப்பார் நான் போன லொக்கேஷனுக்கு அப்புறமேலே இங்கெல்லாம் விசிட்டுக்கு வந்து வீடியோ எடுப்பேன் அப்படின்னு. இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல இப்போ நான் டேயில் எடுக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நைட்டில் கண்டிப்பாக வருவேன் கேஸ். ஸோ பாருங்கள், பகல்லே இங்கே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நான் மொபைல் ஃப்ளாஷ் கொஞ்சம் ஆன் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே இந்த லைட்லாம் கொண்டு வரல. நான் லைட்லாம் இது கொண்டு வராமல் தான் நான் இங்கே ஃபோன் லைட் வச்சு தான் பார்த்துட்ருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ லைட் ஆஃப் பண்ண நினச்சிக்கோங்களேன், இப்படி இருக்குது. லைட்டை போட்டால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் மொபைல் லைட்டில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. எஸ். ஸோ ஒவ்வொரு நம்ம ஆக்டிவிட்டிலாம் இங்கே பயங்கரமாக நடக்கும். பட் ஆனால் வந்து இப்போ வரைக்குமே இந்த டேயில் வந்து எனக்கு ஆக்டிவிட்டி நடக்காதுங்கிறது தான் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. பட் ஆனால் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா நல்லா ஃப்ரீயாக என்னால் இங்கே எடுக்க முடியாது.
கெஸ் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு